நம்ம வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கோம். புக் ஃபார் சில்ட்ரனில் அரங்கில் இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது வந்து எழுத்தாளர் விழியன் அவர்களும் நம்ம பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க தோழர்? சூப்பராக இருக்கேன். பொதுவாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறப்பே தெரியுது நீங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியில் தான் எப்பயுமே இருக்கீங்க அப்படின்னு. எப்படி உங்களால் மட்டும் இருக்க முடியுது? ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி. சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான். வழிகள் இருக்கான்னா இருக்குது, எல்லாருக்குமே வழிகள் இருக்குது. அதை வின் ஓவர் பண்ணுறது தான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர், நீங்கள் அதிகமாக பயணப்படுற மாதிரியே இருக்குது. எப்படி வந்து இந்த பயணத்தை நீங்கள் தீர்மானிச்சுக்கிறீங்க? பொதுவாக அதிகமாக குழந்தைகள்கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு சிந்தனை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, குழந்தைகளை பற்றி எழுதணும் அப்படின்னா, குழந்தைகளுக்காக எழுதணும் அப்படின்னா ஒரு அறைக்குள்ளே ஒரு புத்தகம் படித்தா மட்டும் தெரியவே தெரியாது. அப்போ பல்வேறு குழந்தைகளை சந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு குழந்தைகள்லாம் அவங்க தனியார் பள்ளிகள் இருக்கலாம், அரசு பள்ளி இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம், ஆங்கில வழியில் படிக்கலாம், பல்வேறு வர்க்கம் சார்ந்து குழந்தைகள் இருக்காங்க. எல்லா குழந்தைகளையும் அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க என்ன சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் தெரிந்து கொள்வது பயணம் மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது குழந்தைகளோட பேசுவதற்காக தான், உரையாடுவதற்காக, அதற்காக தான் பயணங்கள் நிறைய நடக்குது. உங்களுடைய படைப்பு சிறார் இலக்கியத்தையே மையப்படுத்தியானது. இன்றைக்கி சிறார் இலக்கியம் என்ற அவசியம் தேவையா? ஆனால் இது உருவாகிறப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கும். இது என்ன மாதிரியான இலக்கிய தடத்தில் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு ஐயம் இருந்திருக்கும். அப்படி உள்ள சூழலில் நீங்கள் எழுத வந்திருக்கீங்க. அப்படியான சூழலில் வந்து என்ன மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு வந்துச்சு? எதிர்வினை எப்படி சந்திச்சிங்க? எதிர்வினைன்னு வந்து சந்திக்கவே இல்லை. ஏன்னா தனியால் ஒரு 3-4 பேர் தான் வந்து இயங்கிட்டு இருந்தோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் ரொம்ப கை கடக்கமான புத்தகங்கள் மட்டும்தான் இருந்தது. 2005 வந்தாலும் 2012-13 நான் வந்து தொகுத்து இந்த ஆண்டு வெளிவந்த சிறார் புத்தகங்கள் தொகுத்து போட்டால் 10 புத்தகம் கூட வரல. ஆனால் அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக எந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா, ஒரே மேடையில் ஒரு 10 பெண் படைப்பாளிகளோட புத்தகங்களை வெளியிடுற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். அப்போ எதிர்வினைன்னு நிஜமாகவே இல்லை. இப்போவுமே எதிர்வினை கிடையாது. எப்பவுமே சிறார் புத்தகத்தோட விமர்சனமே யாருமே வைக்கிறது கிடையாது. ஒரு அறிமுகம் தான் வந்து இன்னும் வச்சுட்ருக்காங்க தவிர, கரார் தன்மையோட இந்த புத்தகத்தில் இது இருக்குது, இதில் மொழி சிக்கல் இருக்குது, உள்ளடக்க சிக்கல் இருக்குது, வடிவமைப்பு சிக்கல் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பேசுகிறதே கிடையாது. இன்னும் அந்த மெச்சூரிட்டி இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ எதிர்வினை அப்போ எழுத வந்தபோது தேவையில்லையான்றதுலாம் இல்லை. யார்கிட்ட பேசினாலும் தேவை அப்படின்னு தான் இருக்குன்னு ஒழிய, அதை எப்படி கொண்டு போவது அப்படின்றதுல குழப்பங்களும் சவால்களும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். தோழர், உங்களுடைய மலைப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின நூலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தாக்கத்தினால் ஏற்படுத்தின வாசகர்கள் யாராவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? தொடர்ச்சியாக சந்திச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 3 குழந்தைகள், அது 3ம் வந்து பெண் குழந்தைகளாக சந்தித்தேன். இப்போ நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து மலைப்பு படிச்சுட்டு தமிழ் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்ததாக சொன்னாங்க. இன்னொரு 6வது படித்த குழந்தை ஹரிதான் காலையில் வந்து சந்தித்தாங்க. அவங்களும் வந்து முதல் புத்தகமாக மலைப்பூவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 4வது படிக்கும்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என்னென்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கான பட்ஜெட்டை போட்டு அது வாங்கிறதுக்கான ட்ராவல் பண்ணுறாங்க. 6வது தான் படிக்கிறாங்க. மலைப்பூ வந்து நிச்சயமாக வந்து பல்வேறு, அது ஒரு 3 லேயர்டான புத்தகம். ஒரு ஆசிரியர் படிக்கும்போது வேறு ஒரு தாக்கம், ஒரு பெற்றோர் படிக்கும்போது வேறு ஒரு பார்வை தரும், ஒரு குழந்தை படிக்கும்போது வேறு பார்வை தரும். குழந்தைக்கு வந்து ஒரு எமோஷ்னல் டச் வந்து நிறைய இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பற்றி ரொம்ப வந்து எமோஷ்னல், ஏன்னா கனெக்ட் ஆக முடியாது நிறைய. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஏன் தரணும் அப்படின்னா, சமகாலத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு பெண் இவ்வளோ சிரமப்படுறாங்க, நாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து இந்த இடத்துல எல்லாமே நம்ம கை கிடைக்குது அப்படின்றது உணர்கிற ஒரு தருணமாக அது வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பல்வேறு லேயரையும் இது பண்ணதால் அது தொடர்ச்சியாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது. உங்களுடைய தலைப்பில் இப்போ சமீபமாக வந்திருக்கக்கூடிய சீட்டுக்கட்டில் சிறுவருக்கான கணிதம். பொதுவாக வந்து சீட்டுக்கட்டுனாலே வந்து வீட்டில் எதிர்ப்பு ஒன்று வரும். ஆனால் நீங்கள் வந்து அதவே தலைப்பாக்கி அதை சிறுவர்களுக்கு கணிதமாக கற்றுக் கொடுக்குன்ற ஒரு சிந்தனை வந்து எங்கேருந்து பிறந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் கற்றுத்தரணும் அப்படின்னு நினைப்பேன். நான் வந்து ஒரு ஃபெனட்டிக், மேத்ஸ் கிரேஸ் எல்லாமே சொல்லிக்கலாம், கணித பைத்தியம் அப்படின்னிக்கலாம். அப்போ இதில் வந்து எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம்.
சீட்டுக்கட்டில் கணக்கு தரலாம் சொல்லித்தரலாம்னு ஒரு லைட்டான ஐடியா இருந்தது. ஆனால் ப்ராபபிலிட்டியை வந்து எடுக்கணும், சீட்டுக்கட்டில் வச்சு சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வந்தப்போ, சரி இதையே நம்ம ஒரு சவாலாக எடுத்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு முழு புத்தகமாக தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்போயே ஒரு சவால் விட்டு தான் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த புத்தகத்துக்கு இன்றைக்கி வரவேற்பு இருக்கா, இல்லை பெற்றோர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைகள் சார்ந்து பேசுகிறப்ப வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் இப்படி தான் வழி நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒழுக்கம் மாறுபு சார்ந்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சீட்டுக்கட்டை கொண்டு வரப்போ உங்களுக்குன்னு எதிர்ப்பு வருமே, அந்த எதிர்ப்பு நீங்கள் என்ன எப்படி சந்திச்சிங்க? இல்லை, இதுவரை வந்து அந்த எதிர்ப்பாக எதுவும் வரல. எல்லா இடத்துலையும் பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த புத்தகத்தோட நோக்கமே வந்து நீ கத்தியை எப்படி பயன்படுத்துகிற, நீ அது வந்து ஒரு காய் நறுக்க பயன்படுத்துகிறியா இல்லை வேறு எதுவும் ஆபத்தான விஷயத்துக்கான. ஸோ கத்தி வந்து எப்படி பயன்பாடுன்னு நம்ம கையில் தான் இருக்குது. கத்தியை எப்படி பயன்படுத்துறது நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இதுவரை அந்த மாதிரி ஒரு எதிர்வினை வரல, வராது. வந்தால் அது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். புரியுதா சார்? நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சீட்டுக்கிட்டு மேலே ஒரு ஆர்வமே இருக்குது, ஆனால் விளையாடணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. இப்போ உங்களுடைய புத்தகத்தின் வாயிலாக கூட வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கற்றுக்கொள்ளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய தலைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்சிங்காகவே இருக்குது. இந்த குறுங்கா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து காராபூந்தி, அது என்ன சார் இப்படிலாம் ஒரு தலைப்பு வச்சிங்க என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரியான தலைப்புகள்? இல்லை, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களை வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் புத்தகத்தோட தலைப்பு தான் ஒரு நுழைவு வாயில். வீட்டுக்குள்ளே வாங்க, வந்தால் உங்களுக்கு வந்து சுவையான விருந்து இருக்கும் அப்படின்றது தான். நான் இன்னும் ஒரு 80s அல்லது 90s மாதிரி தலைப்பு வச்சோன்னா அது புத்தகத்தை வந்து வாசிக்கூட மாட்டாங்க. நீ கண்காட்சியிலே வரீங்க அப்படின்னா வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கவர் பேஜ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டைட்டில் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரேப்பரையும் அதற்கு அடுத்த விஷயங்களையும் நம்ம வந்து அவர்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கும்போது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதாவது வாசகர்களுடைய ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கிங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்க, அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் முதல்ல சொன்னதோடு கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைகளை சந்திக்கும்போது அவர்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரியாக தான் சொல்கிறீங்க சார். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து இன்றைக்கி வாசிக்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் வாசிப்பு பேர் இயக்கம்னே ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு அரசு வாசிப்பு இயக்கத்தை ஒவ்வொரு பள்ளியிலையும் உண்டு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஏராளமான புத்தகங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. ஆனால் வாசிப்பு உண்மையிலேயே குழந்தைகள்கிட்ட இருக்கா? வாசிப்பு ஜீரோ டவுன்னு பண்ண முடியாது நம்ம. இப்போது பாரதியிலே ஒரு ஆயிரக்கணக்கான புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் 1500 புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்னா உள்ளே போகுது. ஆனால் போகாமல் இதை கொண்டு வரவே முடியாது, யாருமே வாசிக்கலை அப்படின்னா. ஆனால் போதாமை இருக்குது. முன்ன வந்து இப்போ 100 பேரில் ஒரு 2 குழந்தைகள் வாசித்தாங்கன்னா இப்போ ஒரு 4-5 குழந்தைகள் வாசிக்கிறாங்க. அப்போ 2 மடங்காக இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் ரீச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. வாசிப்பு இருக்குது, வாசிப்பு இயக்கம், வாசிப்பு பேரியக்கம் எல்லாமே வேறு வேறு வகையில் குழந்தைகளை வாசிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எப்படி அதை கொடுப்பதுன்ற ஒரு முயற்சி தான். இது எல்லாருமே கூட்டாக செய்தால் தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பேரண்ட் சொன்னார், பெற்றோர் சொன்னார், என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் மலைப்பூ வந்து வாட்சி காமிச்சேன் அப்படின்னு. வாசிக்க முடியாத குழந்தைகள் கூட வந்து பெற்றோர்கள் வாசி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப உங்களுடைய புத்தகத்தினுடைய வலிமை எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு நீண்ட நேரம் வந்து பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.